எப்போவுமே நம்ம மனசு நம்மளோட யார் பெட்டரா இருக்காங்களோ, அவங்கள பார்த்து ஏங்கும். நமக்கு ஏன் அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்மளையே கொஸ்டின் பண்ணும். இல்ல என்ன பண்ணும், சம்டைம் நமக்கு கீழ யார் இருக்காங்களோ அவங்கள கம்பேர் பண்ணி, "பாரு நீ அவனோட நல்லா பெட்டரா தான் இருக்க. நீ ஒண்ணும் வருத்தப்படாத" அப்படின்னு சொல்லும். சம்டைம் "பாரு உன்ன விட ரொம்ப நெறைய பேர் உனக்கு கீழ இருக்காங்க. அதனால நீ ஒண்ணும் டவுனா ஃபீல் ஆவாத" அப்படின்னு சொல்லும் நம்ம மனசு. இது பேசிக்கா இது மனசோட விளையாட்டு தான் அது. ஆக்சுவலா அது உண்மை இல்ல. என்ன உண்மை அப்படின்னா, அவங்கவங்க வாழ்க்கைய வாழ வந்திருக்காங்க இங்க. அவங்கவங்களோட கர்மாவ கழிக்க இங்க வந்திருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ ஒருத்தர் உங்களோட பெட்டரா இருக்காருன்னா, அவருக்கும் கர்மா இருக்கு. அவரோட கர்மாவ அவர் கழிக்க இங்க வந்திருக்காரு. உங்களோட ஒருத்தர் கீழான நிலைமையில இருக்காருன்னா, அவரும் அவரோட கர்மாவ கழிக்க வந்திருக்காரு. முக்கியமா நீங்க உங்களோட கர்மாவ கழிக்க வந்திருக்கீங்க. அவ்வளவுதான். இதுல யாரும் மேல, கீழ, ஈக்குவல் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்கவங்க வாழ்க்கைய வாழ வந்திருக்காங்க. இத புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா, இத புரிஞ்சுக்காத வர உங்க மனசு உங்கள நிம்மதியா இருக்க விடாது. ஸோ ப்ளீஸ் ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க யாருக்கு கீழயும் இல்ல, யாருக்கு மேலயும் இல்ல, யாருக்கு ஈக்குவலும் இல்ல. நீங்க உங்க வாழ்க்கைய வாழ வந்திருக்கீங்க. அவ்வளவுதான்.